Hi everyone, welcome back. So this video is about how you can search for UX UI jobs in LinkedIn and not only search, how you can apply for that. நம்ம எல்லாரும் frequent-ஆ பண்ற mistake என்னன்னா நம்ம apply பண்றோம் companies மூலமா LinkedIn மூலமா இல்ல Indeed whatever job searching platforms எதுவா இருந்தாலும் they're searching for the jobs and applying for it. So ஏன் சில பேருக்கு call back வருது சில பேருக்கு வர மாட்டேங்குது and சில companies மட்டும் தான் call for பண்ணுவாங்க சில companies பண்ண மாட்டாங்க. So what's the reason behind it? First of all, before getting into the video, I want to clarify some things. So number one is ஏன் கால் ஃபார் பண்ண மாட்டாங்கன்னா மேபி நிறைய அப்ளிகன்ஸ் இருக்கலாம் அவங்களுக்கு அண்ட் தென் அந்த அப்ளிகன்ஸை கம்பேரிட்டிவ்லி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும் அவங்களோட மேபி வாட் எவர் இட் இஸ் அவங்களோட டொமைனாக இருக்கட்டும் அவங்களோட பேக்ரவுண்ட் எஜுகேஷன் பேக்ரவுண்ட் அதெல்லாம் பார்த்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபில்டர் பண்ணி வரும்போது இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் தான் எடுத்துக்க போகிறாங்க. ஸோ தட்ஸ் த ஃபர்ஸ்ட் கேஸ். அங்கே வந்து பாதி அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிரும். ஸோ மேபி நம்ம என்ட்ரி லெவல் டிசைனர்ஸாக இருந்தால் ஃபஸ்ட்டு நம்மளோட அப்ளிகேஷன் மேபி ரிஜெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ ஏன்னா என்ட்ரி லெவல் டிசைனர்ஸ்ன்றப்போ காலேஜ் முடிச்சுட்டு ஃப்ரெஷர்ஸாவோ இல்லை வேறு டொமைன்லேருந்து சேஞ்ச் ஆகி லைக் 1 to 2 இயர்ஸில் வேறு டொமைன்லேருந்து டிசைனுக்கு சேஞ்ச் ஆகி போகும்போது ஆப்வியஸாக எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்ஸை தேடுறவங்க நம்மளை கண்டுக்க மாட்டாங்க. ஸோ தட்ஸ் த ஃபர்ஸ்ட் கேஸ் ஏன் நம்மளுக்கு கால் ஃபார் வர மாட்டேங்குது. இன்னொரு ரீசன் என்னென்னா மேபி நம்மளோட ரெஸ்யூம் நல்லா இருக்காது, கவர் லெட்டர் நம்ம அட்டாச் பண்ணியிருக்க மாட்டோம், நம்மளோட ப்ரொப்போசல் அவங்ககிட்ட நம்ம கேட்டிருக்க விதம் வந்து வாட் எவர் இட் இஸ் நீங்கள் மெயில் ஏதாவது எழுதியிருந்தாலோ இல்லை சம்திங்ஸ் விச் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைங் அது ஒரு ரீசனாக இருக்கலாம். அண்ட் தென் உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்துட்டு அவங்க எதிர்பார்க்குற டொமைனில் லெட்ஸே நீங்கள் இப்போ பேங்கிங் செக்டருக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா பேங்கிங் ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்களான்னு பார்ப்பாங்க போர்ட்ஃபோலியோவில். இஃப் யூ ஆர் நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்க இஃப் யூ ஹவ் டன் சம்திங் லைக் தட்னா ஆப்வியஸாக அவங்க வந்துட்டு கன்சிடர் பண்ணுவாங்க நம்ம அப்ளிகேஷனை. ஸோ சம்திங் உங்களோட போர்ட்ஃபோலியோ பேக்ரவுண்ட்ஸ் என்னென்ன இருக்குது என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்ற பேஸ் பண்ணி கூட உங்களை எடுக்கலாம். ஸோ நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஃபீல்டில் அப்ளை பண்ணும்போது மேபி ஓகே உங்களுக்கு இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை இப்போதைக்கு உங்களை கன்சிடர் பண்ண வேணாம்னு நினைக்கலாம். ஸோ தீஸ் ஆர் த 3 மேஜர் ஹேப்பனிங்ஸ் கரண்ட்லி. ஸோ இதெல்லாம் தான் ஒருத்தவங்களை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு அவங்களோட டிசைன் ப்ராசஸோ இல்லை மித்தபடி அவங்களோட டிசைனோ நல்லா இருந்தால் ஆப்வியஸாக வேறு டொமைனாக இருந்தால் கூட வேறு ப்ராஜெக்டாக இருந்தால் கூட எடுப்பாங்க. பட் ஸ்டில் அப்படியும் ரிஜெக்ட் ஆகுதுன்னா மேபி இந்த ரீசன்ஸ்னால இருக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நம்ம அப்ளை பண்ணுற கம்பெனிஸ்லேருந்து எப்படி கால் ஃபார் வரைக்கும் ஹவு வி கேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லிங்க்டின்ல எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை லெட்ஸ் see now. ஸோ இப்போது கரண்ட்டாக நான் என்னோட லிங்க்டின் பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட் இங்கே வந்தோடனே நம்ம ஆப்வியஸாக நம்ம போய் ஹோம்லேயோ இல்லை நெட்ஒர்க்கிங்லேயோ இல்லை வர்ற ஃபீல்டில் வர ஜாப்ஸ் அப்ளை பண்ணுறதை விட வி ஹேவ் டு கோ ஃபார் ஜாப்ஸ்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நீங்கள் இதில் ட்ரை பண்ணிப்பீங்க. ஜாப்ஸ்ன்றதில் ஃபர்ஸ்ட்டு சர்ச் பண்ணுங்கள் லைக் கோ டு த ஜாப்ஸ் அண்ட் தென் சர்ச் ஃபார் உங்களுக்கு என்ன வேணுன்றதை UX UI டிசைனர்ஸ். ஓகே, ஸோ இங்கே வந்து மொத்த இந்தியாவில் இருக்கிற எல்லாமே வந்துட்டு என்னென்ன டிசைனர் ரோல் இருக்கோ எல்லாமே வந்துடுச்சு. பட் பேசிக்ஸாக இருக்கிற ஒரு சில ஃபில்டர்ஸ் வந்து இங்கே ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. என்னென்னா இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் லெவல், ஆப்வியஸாக என்ட்ரி லெவல். ஐ மீன் ஹூவர் சர்ச்சிங் ஃபார் திஸ் வீடியோஸ் பர்டிகுலர்லி ஃபார் த என்ட்ரி லெவல். சீனியர் டிசைனர்ஸ்க்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் எப்படி ஜாப் சர்ச் பண்ணுறதுன்னு. ஸோ ஐம் டெல்லிங் ஃபார் என்ட்ரி லெவல்ஸ் ஆர் இன்டர்ன்ஷிப்ஸ் whom ever you are searching for you can select them. இவ்வளோ ரிசல்ட்ஸ் இருக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் திஸ். இதுக்கப்புறம் டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணிடணுன்னா யூ ஹேவ் டு என்டர் இன்டு ஆல் ஃபில்டர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது ஃபில்டர் செட் பண்ணியிருந்தீங்கன்னா இட்ஸ் ஃபைன். இஃப் யூ ஹேவன்ட் டன் எனி ஃபில்ட்ரேட் யூ கேன் கோ தேர் அண்ட் தென் செக் ஃபார் மோஸ்ட் ரெலவெண்ட் எனி டைம் அண்ட் தென் என்ட்ரி லெவல். உங்களுக்கு ரீசெண்ட் வேணுன்னா ரீசெண்டாக இருக்கிற கம்பெனிஸ் கூட ஓப்பனிங்ஸ் டேட் போஸ்டட் நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் தென் என்ட்ரி லெவல்ஸ். ஸோ ஹியர் வி நீட் அ ஃபுல் டைம் ஜாப் அண்ட் தென் இன்டர்ன்ஷிப் வேணும்னா இன்டர்ன்ஷிப். I think all 3 is fine, so I'm not எதுவும் சூஸ் பண்ணல. and easy apply should be on. Okay, easy apply வந்து நீங்கள் ஆன் பண்ணுறவங்க ஆன் பண்ணிக்கலாம், இல்லை ஆஃப் பண்ணுறவங்க பண்ணி வச்சுக்கலாம். லைக் நான் அது என்னென்னா இஃப் லிங்க்டின்லேருந்து டேரெக்டாக உங்களால் அப்ளை பண்ண முடிஞ்சிடும். நீங்கள் உங்களோட ரெஸ்யூம் அப்லோட் பண்ணி வச்சுருக்கீங்க லிங்க்டின் ப்ரொஃபைலில், உங்கள் ப்ரொஃபைலில் எல்லா டீட்டெயில்ஸும் அப்டேட்டாக இருக்குன்னா ஈஸி அப்ளை கொடுங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா டேரெக்டாக உங்களோட நீங்கள் சூஸ் பண்ணுற கம்பெனிக்குள்ளே போய் யூ கேன் டேரெக்ட்லி டிஸ்கிரிப்ஷனை ரீட் பண்ணிட்டு இல்லை ஜாப் டிஸ்கிரிப்ஷனை ரீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எல்லாம் ஓகேவாக இருந்ததுன்னா யூ கேன் அப்ளை ஃப்ரம் தேர் டைரெக்ட்லி. லிங்க்டின்லேருந்தே ஈஸி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ரெஸ்யூம் ஆட்டோமேட்டிக்காக அப்லோட் ஆயிரும். and then you don't need to give any other information. ஏதாவது ஒரு 2-3 questions வேணால் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க. மேபி எவ்வளோ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எதில் வந்து உங்களுக்கு ஸ்கில்ஸ் இருக்குன்றது மட்டும் சம்டைம்ஸ் கேட்பாங்க, நாட் ஆல் த கம்பெனிஸ். ஸோ அது பேஸ் பண்ணி யூ கேன் ஜஸ்ட் அப்ளை ஃபார் இட். ஸோ இது வந்து ஈஸி அப்ளைக்கான ஆப்ஷன். ஸோ இப்போ உங்களுக்கு ஈஸி அப்ளை தேவையில்லை
ஐ மீன் நான் வந்து டேரெக்டாக அவங்களோட வெப்சைட் கூட போய் நான் அப்ளை பண்ணிக்க ரெடியாக இருக்கேன்னா யூ கேன் ஆஃப் இட். ஸோ ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டுமே இருக்கிற கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ ஈஸி அப்ளை ஆஃபில் இருந்ததுன்னா நீங்கள் கம்பெனிக்குள்ளே போய் ஒரு வெப்சைட்டாக போய் உள்ளே போய் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஐல் ஷோ யூ நவ். மேபி யூ கேன் சூஸ் ஃபார் நான் இப்போ பெங்களூர் சூஸ் பண்ணுறேன் அண்ட் தென் சென்னை, புனே. ஸோ இந்த ஏரியாஸில் நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது UXY டிசைனர்ஸ்க்கு. இதில் எதுவாக இருந்தாலும் இட்ஸ் ஃபைன். நான் இண்டஸ்ட்ரி உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக இருந்ததுன்னா யூ கேன் சூஸ் ஆர் எல்ஸ் இட்ஸ் ஃபைன். அண்ட் தென் ஜாப் ஃபங்க்ஷன் இட் ஷுட் பி ரிலேட்டட் டு டிசைன் வரப்போ டிசைன் இன்ஸ்டியூட்ஸ் ஆர் டிசைன் ஸ்டுடியோஸ் ஆர் அந்த மாதிரி கம்பெனி ஏரியாஸில் மட்டும்தான் ஓப்பனிங்ஸ் இருக்கும். உங்களுக்கு டிசைன் வேணும்னா சூஸ் பண்ணிக்கலாம் ஆர் எல்ஸ் யூ கேன் ஜஸ்ட் லீவ் இட். எந்த இதில் வேணால் இட் கேன் கம் ஜாப் ஃபங்க்ஷன்ஸ். And then we have title வந்து it can be user experience designer, product designer. Okay, UI designer is not available. Application designer இருக்கு. And then I think it's enough. Okay, let me unchoose all this. Yeah, now I can search for it. ஓகே, இது வந்து இன்னொரு ட்ரிக் என்னென்னா அண்டர் 10 அப்ளிகன்ஸ்ன்னு இருக்குல்ல. ஸோ இதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா, இதை ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இட் வில் பி ஷோயிங் ஏன்னா ஒரு சில கம்பெனிஸில் வந்து நிறைய அப்ளிகன்ஸ் இருப்பாங்க. இப்போ இங்கே வந்துட்டு 11 அப்ளிகன்ஸ், இங்கே 1 அப்ளிகண்ட் அந்த மாதிரி காட்டுறாங்கல்ல. ஸோ தெர் இஸ் லாட்ஸ் ஆஃப் அப்ளிகன்ஸ். நிறைய அப்ளிகன்ஸ் இருந்தால் கூட சம்டைம்ஸ் உங்களை கால் ஃபார் பண்ணுறதுக்கு சான்சஸ் கம்மி. ஏன்னா ஒரு 100 பேர் இருக்காங்க அப்ளிகன்ஸ்னால் அதுலேருந்து உங்களை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சான்ஸ் கம்மி. இப்போ என்ட்ரி லெவலாக டிசைனர்ஸாக இருக்கப்போ யூ டோன்ட் நீட், உங்களுக்கு வந்து பர்டிகுலராக இந்த கம்பெனிக்குள்ளே தான் போகணுன்னு இருந்துச்சுன்னா இட்ஸ் ஃபைன். யூ கேன் அப்ளை ஃபார் தட் அகேன் அண்ட் அகேன். ஈவன் தோ நிறைய அப்ளிகன்ஸ் இருந்தால் கூட டோன்ட் மைண்ட். பட் யூ ஆர் ஓப்பன் டு எனி ஸ்பேஸ்ன்றப்போ யூ கேன் அண்டர் 10 அப்ளிகன்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. And then search for the results. Maybe இங்கே வந்து நீங்கள் ஒரு சில டைட்டில் ஃபில் பண்ணி பார்க்கலாம். ஓகே, டைட்டிலில் வந்து you will be having user experience designer and then user interface designer, product designer, visual designer and then I think that's all. ஸோ இதெல்லாம் நீங்கள் டைட்டிலில் கொடுத்துட்டு மேபி அண்டர் 10 அப்ளிகன்ஸையும் ஆன் பண்ணிவிட்டு you can see the results now. ஸோ எக்கச்சக்கமான ஓப்பனிங்ஸ் வந்து யூ வில் பி ஏபிள் டு சி. ஸோ என்னென்ன கம்மியாக இருக்கிற அப்ளிகன்ஸை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஆப்வியஸாக உங்களுக்கு வந்து உடனே கால் ஃபார் வந்துடும். ஸோ யூ டோன்ட் நீட் டு வெயிட் ஃபார் லாங்கர் டைம் அண்ட் தென் சி. ஏன்னா நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணுறப்பவே ரெப்யூட்டட் கம்பெனிஸில் தான் ஜாயின் பண்ணுவேன் அப்படின்னு இருக்கீங்க. அப்படி இருக்காதீங்க. ஸோ இட்ஸ் லைக் உங்களுக்கு ஓகே அப்படி தான் ஜாயின் பண்ணணும், மேபி நீங்கள் அதுக்கான எஃபர்ட்ஸ் போடுறீங்கன்னா இட்ஸ் ஃபைன், இட்ஸ் டோட்லி ஃபைன். ஏன்னா நம்ம அவ்வளோ கஷ்டப்படுறோம், ஆப்வியஸாக அதோட நம்ம கோல் அதுவாக இருக்குன்னா ட்ரை பண்ணுறதுல ஒரு தப்பும் இல்லை. பட் சம்டைம்ஸ் லைக் நம்மளுக்கு நம்மளோட அப்ளிகேஷன் ஏன் ரிஜெக்ட் ஆகுதுன்னே தெரியாமல் திரும்ப அந்த கம்பெனிஸ்க்கே அப்ளை பண்ணிட்டு இருந்தோம்னா மேபி அதை நீங்கள் திரும்ப அப்ளை பண்ணிங்கன்னா இட் பி பெட்டர். நீங்கள் இப்போது ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி போகணுன்னு நினைக்கிறீங்க, Tier 1 கம்பெனிக்கு போகணுன்னு நினைக்கிறீங்கன்னா இட் வில் பி ஃபைன். நீங்கள் அதை சூஸ் பண்ணுறதுல தப்பே இல்லை. பட் வென் கம்மிங் டு ஹியர் நீங்கள் எதுவாக இருந்தாலும் ஓகே ஐம் ஓப்பனிங் டு அதர் ஆல் த ஜாப் ஓப்பனிங்ஸ்ன்றப்போ யூ கேன் மேபி ட்ரை திஸ் திங்ஸ். ஈஸியாக உங்களுக்கு ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கான ஜாப் கிடைக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ லெட்ஸ் சி. இப்போது நான் இந்த கம்பெனி எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கலாம். ஐம் செலக்டிங் திஸ் UXY designer. I'm applying for it. So இது வந்துட்டு நான் சொன்ன மாதிரி இது ஈஸி அப்ளைல இல்லை. I cannot apply directly from LinkedIn. So it is taking me to their job portal and then I can apply from the job here. So before applying for the job, read the maybe job description read பண்ணிக்கோங்க. இங்கே ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து எவ்வளோ பெர் ஆனம்னு இருக்கும். இஃப் இட் இஸ் அவைலபிள், சம்டைம்ஸ் இட் மைட் பி அவைலபிள். இது வேற ஒரு ஜாப் போர்ட்டல்னால இட்ஸ் அவைலபிள். மேபி சம்டைம்ஸ் இது அவைலபிளாக இல்லாமல் இருக்கலாம். உங்களோட எவ்வளோ பேக்கேஜ்னு தெரியாமல் இருக்கலாம். யூ கேன் செக் ஃபார் இன் அதர் வேறு ஏதாவது பிளாட்ஃபார்ம்ஸில் போய் செக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கட் ஷார்ட்டில் இது அவைலபிளாக இருக்குது இவ்வளோ ரேட்டிங்னு. இது வந்து லிங்க்டின்ல இல்லை இவ்வளோ சேலரி பேக்கேஜ் இருக்குன்றது. ஸோ சம்டைம்ஸ் இது வந்து வேறு வெப்சைட்ஸில் அவைலபிளாக இருக்கும். இஃப் யூ ஆர் ஈகர்லி அப்ளைங் ஃபார் அ பர்டிகுலர் கம்பெனி, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும், சேலரி தெரியணும்னு நினச்சிங்கன்னா, ஏன்னா நான் ஒரு 100 கம்பெனி அப்ளை பண்ணும்போது நம்ம சேலரிலாம் எல்லாத்துக்கும் பார்த்துட்டே இருக்க முடியாது. வில் ஜஸ்ட் அப்ளை அண்ட் தென் கால் ஃபார் வரும்போது பார்த்துக்கலாம் தான் மோஸ்ட்லி இருப்போம். சப்போஸ் யூ ஆர் பர்டிகுலர்லி அப்ளைங் ஃபார் த கம்பெனி அகேன் அண்ட் அகேன்ன்றப்போ யூ கேன் செக் தேர் சேலரி. இஃப் யூ வாண்ட் செக்னா வேறு வெப்சைட்ஸில் போய் செக் பண்ணி பாருங்கள். சேலரிஸ் ஆப்வியஸாக அவைலபிளாக இருக்கும். ஸோ யா, that's all. Apart from this, if you have any doubts in creating a resume or cover letter idu eppadi ready pannadhula, I have already posted videos on that. You can check them. And LinkedIn la eppadi apply pandrathu, LinkedIn la வந்து resume enna irukka vendiyது, actually enna eppadi irukano ungala LinkedIn profile வந்து before applying for any job how it should be ன்றதை நான் reels la போட்டுருக்கேன். You can check if you want. Yeah, thank you so much for watching.
Hope this was helpful, and if you have any doubts, like if you want to know something, you can put that in the comment section. I'll try to cover that in the next video. Till then, bye bye.